ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஆலிஸ். அஸ் ஏ டிஎன்பிசி ஆஸ்பரண்டாக பெர்ஃபெக்டான ஸ்டடி பிளான் எப்படி மேக் பண்ணுறது அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளானுக்கான டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே 1 month ஸ்டடி பிளான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் பிகினராக இருந்தால் ஒரு 45 days கூட எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஆஸ்பரண்டாக இருந்தால் 21 days கூட நீங்கள் முடிச்சிருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பிப்ரவரி மந்த்து பிளானாக தமிழுக்கு யூனிட் 1, ஜிஎஸ்ல பாலிட்டி, மேக்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஜான்வரி அண்ட் பிப்ரவரி மந்த் நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ் யூனிட் 1ல் மொத்தமாக 25 கொஷின்ஸ் வரும். பாலிட்டியில் 15 கொஷின்ஸ் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மினிமம் ஒரு 3 கொஷின் வரும். டோட்டலாக 43 கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். நீங்கள் சூஸ் பண்ண சப்ஜெக்டுக்கான வேர் டு ஸ்டடியை ஃபைண்ட் பண்ணுறது. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ண சப்ஜெக்ட்டுக்கான வேர் டு ஸ்டடின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வேர் டு ஸ்டடிஸ் யூடியூப்லேயே வந்துடும். அதை எடுத்து உங்களோட நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. 4வது ஸ்டெப் நமக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறது. இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாவே பாதி ஸ்டடி பிளானை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். சில பேர் இந்த ஸ்டேஜில் தப்பு பண்ணுறதுனால தான் அவங்களோட ஸ்டடி பிளானை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நான் எப்படி என்னோடய ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ தமிழுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குக்கு நான் புத்தா பப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். அதை தவிர யூனிட் 1க்கு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளுக்கு தமிழ் வளம் இளங்குமனார புக்கு வேணும். மயங்கொலிகளுக்கு மயங்கொலி சொல்லகராதி புக்கு வேணும். அதே மாதிரி அயற்சொல்லுக்கு அயற்சொல் கையோடு வேணும். இதுக்கான பிடிஎஃப்பை நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் புக்கு வாங்க முடியும்னா அதை கூட வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பாலிட்டிக்கு 6th to 12th எந்தெந்த இடத்துல படிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதை தவிர அவுட் சோர்ஸ்க்கு சட்ட திருத்தம், ஆர்டிக்கல், பார்ட்ஸ், ஷெடியூல், குடியரசுத் தலைவரோட லிஸ்ட்டு, இந்த மாதிரி இதை நான் யூடியூப்பில் எங்கேருந்து படிக்கணும், இல்லை பிடிஎஃப் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறத முன்னாடியே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். இந்த ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ண நீங்கள் ஈவன் 2 days கூட எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப், நீங்கள் படிக்க போகிற டாப்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினை பிஃபோராகவே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் ஜிஎஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாலிட்டி படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிட்டியில் உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டினை ஒன்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆங்கிளில் அந்த சாப்டரை அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு இது பர்சனலாக ஜிஎஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு இந்த 5 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்காவது வேர் டு ஸ்டடி வேணும், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எங்கே படிக்கிறதுன்னு தெரிலனா அந்த சப்ஜெக்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வேர் டு ஸ்டடி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.